ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சேரன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேரனை பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன எப்போ பாரு சைட்டில் வெறும் ரொமான்ஸ் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், டேய் என்னடா பேசுகிற, அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் கிடையாது, என்ன நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், என்னடா பாண்டி இவ்வளோ லேட்டாக வர, இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் நீ வரவே மாட்டீங்க, இப்போ மட்டும் என்ன இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லடா கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமாமா. கடையில என்ன வேலை நடக்குதுன்னு எனக்கும் தானே தெரியும். அப்படின்ற மாரி சோழன் சொல்லிடுறாங்க. நீயும் வானதியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தத நான் என்ன பார்க்கலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன்டா உனக்காக நாங்க கஷ்டப்பட்டு கடைய வச்சு கொடுத்தா, நீ என்னடான்னா வானதி கூட கடையில நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதுவும் பக்கத்துல ரோடு இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? வந்ததும் வரதுமா எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அண்ணன் நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. பாண்டி நீயும் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்கள் இவங்கள அவ்வளோ சீக்கிரம் விரட்டி விட்டுட்டீங்க? ஏண்டா கொஞ்சமாவது என் மேலே பாசம் இருந்திருந்தா நீங்களாம் இப்படி பண்ணியிருப்பீங்களாடா? எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சே, அவள் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இது அவங்க காதில் கேட்டுச்சுன்னா நீ தொலைஞ்ச. போய் கேட்குறதுனா அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதானே, உங்கள் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி பாண்டி திட்டி விட்டுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.